17/11/2024 அக்ஷயா 677க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நண்பா இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நேற்றுக்கு நம்ம பாருங்கள், ஆல் போர்டு 5-2 கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு 5-2 அழகாக பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 2-4-5. சரிங்களா, ஆல் போர்டு 5-2 நம்மளுக்கு அழகாக பாஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்துட்டு 2ஆம் நம்பர் நம்ம சி போர்டில் கொடுத்துருக்கோம், 2ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு போயிருக்குது. 5ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் கொடுத்துருக்கோம், சி போர்டு வந்துருக்குது. 4ஆம் நம்பர் அங்கே போயிருக்குது, பி போர்டுக்கு போயிருக்குது. ஆக மொத்தம் நல்ல ஒரு இதாக எடுத்துருக்குறோம். ஆனால் போர்டு கரெக்டாக உட்கார வைக்க முடியல. இல்லைன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கோம். 2Dலாம் நம்மளுக்கு ஃபெயிலியர் தான். இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸில்னு வின்னிங் வரும்போது இந்த நம்பர் பாக்ஸில் பிசிக்கு பாஸ் ஆகும். இது மட்டும்தான் பிசிக்கு பாஸ் ஆகும். 4-5ங்கிற நம்பர் வரும். சரிங்களா, மற்றபடி 2-5 2-4 கொடுத்துருக்கோம். இதை தான் கனெக்ட் பண்ணி வரும்ன்ட்டு 3 டிஜிட்டலில் அதான் வந்திருக்குது. சரிங்களா, இது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. 2-9ங்கிற மாதிரி வச்சுட்டுருக்கோம், ஆனால் அது 2-4 வந்திருக்குது. சரிங்களா, மற்றபடி ஒரு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வின்னிங் தான். சரி, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தட் பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துன்னா. சரிங்களா, பெல்லைக்கான ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். யூடியூப்பில் போய் தேட வேண்டியதில்லை. நாளைக்கு பாருங்கள், ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 08ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, நாளைக்கு ஆல் போர்டில் வந்து 08ன்னு வச்சுருக்கிறேன். சப்போர்ட்டுக்கு 2ஆம் நம்பர் நாளைக்கு ஒரு வேளை வரலாம். ஏன்னா வந்து வரிசையாக 2ஆம் நம்பர் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நாளைக்கு 2ஆக வரலாம், இல்லை 7ஆக வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-5 வரணும். பி போர்டில் 2-1 வச்சுருக்கிறேன். 7ஆம் நம்பர் கூட உள்ளே வரலாம். சப்போஸ் இல்லைன்னா சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் வரலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-9. சரிங்களா, ஏ போர்டு நம்பர் இன்றைக்கி கீழே வந்த மாதிரி நாளைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு நம்பர் சி போர்டுக்கு வரலாம், சி போர்டு நம்பர் ஏ போர்டுக்கு போகலாம். அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்க, நம்ம பேட்டர்ன் பிரகாரம் எடுத்து வச்சுருக்குறோம். உங்கள் கணிப்புலையும் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. சரிங்களா, நாளைக்கு அக்ஷயா 677 வேறு. சரிங்களா, அதனால் அதிலே 2 7 இருக்குது, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 78, 29, 83, 69, 64, 18, 25, 28ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, இதில் என்ன நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு கன்ஃபார்மாக இதுலேருந்து ஒரு 2D இறங்குறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா 88, 77, 00, 11, 22 இதெல்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 78, 83, 29, 18, 25 கூட ஒரு வாய்ப்பு நாளைக்கு இருந்தாலும் இருக்கலாம். 28 இந்த நம்பர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நாளைக்கு வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் ரொட்டேட் ஆகலாம். 78, 87 வரலாம், 29, 92 வரலாம், 83, 38 வரலாம். அந்த மாதிரி எல்லா செட்டுக்குமே அப்படி தான். நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ண கண்டிப்பாக வைக்கணும். சரிங்களா, அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். சரிங்களா, டபுள்ஸ் வந்துச்சுன்னா 88, 77, 00, 11, 22 ஒரு 5 செட்டு கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. உங்கள் கணிப்புலையும் வந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 292, 782, 828, 510, 039, 629, 178, 580ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, உங்கள் கணிப்பில் பாருங்கள். உங்கள் கணிப்போடு ஒத்து வரும் பட்சத்தில் எடுத்து போடுங்க. பாக்ஸாக போட்டாலும் சரி, இல்லை மாற்றி வச்சு ப்ளே பண்ணாலும் சரி. நம்ம பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். எப்படி வேணாலும் இடம் மாறி வரலாம், இல்லை 2 நம்பர் பிசிக்கு உட்காரலாம். அந்த மாதிரி தான் நம்ம கணிச்சு தான் எடுப்போம். ஒரு 2 நம்பர் வந்துச்சுன்னா பிசிக்காவது உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில், இல்லைன்னா ஃபுல் வின்னிங் வந்துடணும், இல்லைன்னா அப்படியே அடிச்சிடணும். அந்த மாதிரி தான் எடுப்போம். சப்போஸ் வந்துச்சுன்னா அந்த ஒரு கண்டிப்பாக வரும். சரிங்களா, பாருங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு வைங்க. கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான், எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. இந்த நம்பர் விழுந்துச்சுன்னா அடுத்து இந்த நம்பர் விழுவும் பேட்டர்னில் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. சரிங்களா, அப்படி தான் நம்ம எடுக்கிறோம். உங்கள் கணிப்புலேயும் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா, எதுவும் வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஆல் போர்டு நம்பர் வர வச்சு தான் நம்ம எல்லாமே எடுப்போம். ஆல் போர்டு சில நேரம் பாஸ் ஆகலாம். அதே மாதிரி இந்த போர்டு மட்டும் நம்மளுக்கு எப்போவுமே கொஞ்சம் கை கொடுக்கும். இதில் 2 நம்பர் 3 நம்பர் வரைக்கும் எப்போவுமே சக்ஸஸாக வந்துடும். ஆனாலும் ஏபிபிசியில் 2 வச்சுட்டு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது வர வைக்கிறது. சரிங்களா, அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து மெத்தட் பண்ணி சி போர்டு என்ன நம்பர் உட்காரும், ஏ போர்டு நம்ம கொஞ்சம் அலைன்சன் பண்ணி கொஞ்சம் பார்த்து வச்சோம்னா, நான் கொடுக்குறேன் சி போர்டு இதாக வரும்ன்ட்டு,
அதுதான் வரும்னு சொல்லி கன்ஃபார்ம் கிடையாது, மாறலாம். சரிங்களா? வந்துச்சுன்னா இந்த இடங்கள் கரெக்டாக உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.